இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: நாடு பிடிக்கும் ஆசையில் இந்தியாவை பங்கு போடும் சீனா, கடலூர் சாய தொழிற்சாலை வெடி விபத்து, டிரம்பிடம் கோரிக்கை வைத்த இம்ரான்கான் மகன்கள். இது குறித்த தகவல்களை சிறிய தொகுப்புகளாக தற்போது காணலாம். பெயரை மாற்றினாலும் உண்மையான யதார்த்தத்தை சீனாவால் மாற்ற முடியாது என்று இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தை சீனா அவ்வப்போது சொந்தம் கொண்டாடி வருவது வழக்கமாக உள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் 2021ஆம் ஆண்டில் 15 இடங்களுக்கும் 2023ஆம் ஆண்டில் 11 இடங்களுக்கும் புதிய பெயர் வைத்து சீனா சொந்தம் கொண்டாடியது. மேலும் அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் என்று பெயரிட்டு சீனா அழைத்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 30 இடங்களுக்கு சீனா அதன் மொழியில் பெயர்களை வைத்து மேலும் பல இடங்களின் பெயர்களை மாற்ற முயன்று வருகிறது. இந்நிலையில் சீனாவின் நாடு பிடிக்கும் முயற்சியை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்களை இட்டு தொடர்ந்து வீண் மற்றும் ஆபத்தான முயற்சிகளில் சீனா ஈடுபடுவதாக கூறினார். இத்தகைய முயற்சிகளை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக தெரிவித்தார். மேலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்றும் பெயரை மாற்றினாலும் உண்மையான யதார்த்தத்தை சீனாவால் மாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார். மரண அறையில் இருக்கும் தந்தையை காப்பாற்றும்படி இம்ரான்கானின் மகன்கள் டொனால்டு டிரம்பிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு பல்வேறு ஊழல் வழக்கு காரணமாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பிடிஐ கட்சி தலைவர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 14 ஆண்டுகள் சிறை தண்டனையை இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் வழங்கியது. இந்நிலையில் லண்டனில் வசிக்கும் இம்ரான்கானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் காசிம் ஆகியோர் ஒரு நேர்காணலில் பங்கேற்று பேசினர். அதில் தந்தை ஒரு மரண அறையில் இருப்பதாகவும் அவருக்கு வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர்கள் இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறியுள்ளார். பேச்சு சுதந்திரத்தினை ஆதரிக்கும் அரசாங்கம் அவருடைய தந்தையை விடுவிக்க ஆதரிக்கும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள சகோதரத்துவம் உண்மையான நட்புக்கு சான்று என துருக்கி பிரதமர் எர்டோகன் கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவியது. இதில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தது. இந்த போரின் போது துருக்கி பாகிஸ்தானை ஆதரித்தது. இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த துருக்கிக்கு எதிர்ப்புகள் கிளம்பியது. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவளித்த துருக்கிக்கு நன்றி தெரிவிப்பதாக பாகிஸ்தான் கூறியது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பை துருக்கி பிரதமர் எர்டோகன் பாராட்டியுள்ளார். அதில் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள சகோதரத்துவம் உண்மையான நட்புக்கு சான்று எனவும் உலகில் ஒரு சில நாடுகள் மட்டுமே இவ்வாறு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சர்ச்சைகளை தீர்ப்பதிலும் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் பாகிஸ்தான் அரசாங்கம் உள்ளது என பாராட்டியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் இருந்தது போல வரும் காலங்களிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் துருக்கி நட்புறவு வாழ்க என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் நியமிக்கப்பட்டுள்ளார். வட அமெரிக்க நாடான கனடாவில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதில் பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்று அமைச்சரவையை மாற்றியமைத்தார். இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக இதில் மெலினி ஜோலி பதவி வகித்தார். அதேபோல் ராணுவ அமைச்சராக அனிதா ஆனந்த் பதவி வகித்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பகவத்கீதை மீது உறுதிமொழி ஏற்று வெளியுறவு அமைச்சராக அனிதா ஆனந்த் பதவியேற்றார். மேலும் இந்த பொது தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 22 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவிகளை நம்பிதான் பாகிஸ்தான் உள்ளது என இந்தியா தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்தது. நிதி நெருக்கடியில் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு உதவ IMF மற்றும் பாகிஸ்தான் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இதன்படி முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது $102 கோடி விடுவித்துள்ளது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. இவ்வாறு தரப்படும் நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்துகிறது என எச்சரித்தது. IMF-க்கு எதிராக பல எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் இதனை பொருட்படுத்தாமல் இரண்டாவது நிதியை வெளியிடுவதாக சர்வதேச நிதி நாணயம் அறிவித்தது. இந்நிலையில் IMF-இன் நிதியுதவிகளை நம்பிதான் பாகிஸ்தான் உள்ளது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது. இதில் பொள்ளாச்சியை சேர்ந்த சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன், பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் மீதான வழக்கு கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்டப்பிரிவு 376 ஆகிய பிரிவுகளின்படி மொத்தமாக ரூபாய் 85 லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் கூடுதலாக வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்தது மட்டுமல்லாமல் நீதிமன்ற விசாரணை குழுக்கு ஒத்துழைப்பு அளித்ததன் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளதாகவும் நியாயத்திற்கு துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியத்தை பாராட்டினர். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு என்றும் அதனை விசாரித்தது சிபிஐ என்றும் தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் என்றும் குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, இதில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என வினவியுள்ளார். மாநில அரசின் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடந்திருக்கும் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கொடும் குற்றம் புரிந்த கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் என்றும் ஜாமீன்தாரர் திமுகவை சார்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ள பழனிசாமி, வெளி மாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று வினவியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை என்னும் கோவை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பெரும் மாறுதல் அளிப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி வழக்கில் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் மத்தியிலும் பிறல் சாட்சியாக மாறாது நெஞ்சுரத்தோடும் துணிவோடும் நீதிமன்றத்தில் சாட்சியளித்து நீதியின் பக்கம் நின்ற பெண்களின் செயல்பாடு போற்றத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய இப்பாலியல் வன்கொடுமையில் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் குற்றவாளிகளை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட பெண்களை அச்சுறுத்தவுமே முனைந்ததாக சீமான் தெரிவித்துள்ளார். அன்றைக்கு குற்றவாளிகளை காப்பாற்ற துணை நின்ற அதிமுக இன்றைக்கு தங்களால் தான் நீதி கிடைத்தது என சொந்தம் கொண்டாடி இதிலும் அரசியல் செய்ய முனைவது மிக இழிவானது என சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி விவகாரத்தில் அதிகார புள்ளிகளை காப்பாற்றிய திமுக அரசுக்கும் இதனை பேச எந்த தார்மீகமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கடலூர் சிப்காட்டில் டேங்கர் வெடித்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கடலூர் முதுநகர் அருகே உள்ள குடிகாடு என்ற பகுதியில் இயங்கி வரும் தனியார் சாய தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் நிறுவனத்தில் உள்ள கழிவுநீரை சுத்திகரிக்கும் டேங்கில் இன்று அதிகாலை சுமார் 2:30 மணி அளவில் பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்தது. இதனால் நிறுவனத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் வேகமாக வெளியேறினர். மேலும் அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததில் 3 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கழிவுநீர் மிகவும் சூடாக இருந்ததால் சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் கடலூர் சிதம்பரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதன் அடிப்படையில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாலூட்டும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையின் மெட்ரோ ரயிலில் தினமும் ஏராளமான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் தாய்மார்களின் வசதியாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாலூட்டும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அம்மாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட மற்றும் அமைதியான இடத்தை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் விடுமுறை நாளை ஒட்டி பொதுமக்கள் வசதிக்காக 1739 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. சுபமுகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 16ஆம் தேதி 570 பேருந்துகளும் 17ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 16ஆம் தேதி 100 பேருந்துகளும் 17ஆம் தேதி சனிக்கிழமை 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு மக்கள் திரும்ப ஞாயிற்றுக்கிழமையன்று சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார்.